நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் செய்திகள் வாசிக்கும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர் தலைமையிலான உயர்மட்ட தூதுக்குழு இலங்கையில். இலவச கல்வியை பெற்றுக் கொண்டவர்கள் தாய்நாட்டுக்கான பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும், ஜனாதிபதி வேண்டுகோள். நாட்டின் அபிவிருத்தியில் ராணுவம் தொடர்ந்தும் பங்கேற்கும், ராணுவ தளபதி உறுதி. இந்தோனேஷியா சுனாமியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 1234 உயர்வு. மாலைதீவு ஜனாதிபதியின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் 15 லட்சம் அமெரிக்க டாலர்கள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இலவச கல்வியின் நன்மையை பெற்றுக்கொண்ட அனைவரும் தாய்நாட்டுக்காக தமது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கல்லூரியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட உள்ளக விளையாட்டரங்கின் நினைவு பலகை திரைநீக்கம் செய்து உள்ளக விளையாட்டரங்கை மாணவிகளிடம் கையளித்ததன் பின்னர் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலவச கல்வியை பலப்படுத்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு விரிவான நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அதன் நன்மைகளை பெற்றுக்கொண்ட அனைவரும் சிறந்த பிரஜைகளாக தாய்நாட்டுக்காக தமது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் எமது தாய்நாடு உலகின் பாராட்டை பெறும் விடயங்களுள் முக்கிய இடத்தை வகிப்பது இலவச கல்வியும் இலவச சுகாதார சேவையுமாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கல்லூரியில் விசேட திறமைகளை வெளிக்காட்டிய மாணவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசில்களை ஜனாதிபதி வழங்கி வைத்தார். கல்லூரியின் நிர்வாக பணிகளில் 23 வருடங்கள் சேவை செய்துள்ள 2 ஆசிரியர்கள் ஜனாதிபதியால் பாராட்டப்பட்டனர். கல்லூரியின் அதிபர் RAMR ஹேரத் ஜனாதிபதிக்கு விசேட நினைவு சின்னம் ஒன்றை வழங்கி வைத்தார். கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் உள்ளிட்ட அதிதிகளும் கல்லூரியின் ஓய்வு பெற்ற அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர். ஆசியாவிலும் சர்வதேசத்திலும் வெற்றி பெற்று இலங்கைக்கு பதக்கங்களை வென்றெடுப்பதற்கான வீர வீராங்கனைகளை உருவாக்கும் வேலை திட்டங்களை தயாரிப்பது அவசியம் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அகில இலங்கை பாடசாலை விளையாட்டு விழாவின் அங்குரார்ப்பண நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றினார். விளையாட்டுக் கல்வி, உயர்கல்வி, இளைஞர் விவகார அமைச்சுகள் விளையாட்டுத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும் என்று தெரிவித்த பிரதமர், விளையாட்டுத்துறையின் மேம்பாடு கருதி நாடெங்கிலும் சகல வசதிகளுடனும் கூடிய 500 விளையாட்டு நிலையங்கள் ஆரம்பிக்கப்படும் என்று கூறினார். பிரதான பாடசாலைகளை இலக்காக கொண்டு ஆரம்பிக்கப்படும் இந்த மத்திய நிலையங்களை ஏனைய பாடசாலைகளுக்கும் பயன்படுத்த முடியும் என பிரதமர் மேலும் தெரிவித்தார். பாடசாலை விளையாட்டு விழா நாட்டுக்கு அறிமுகம் செய்தமைக்காக பிரதமர் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பிரதமர் கல்வி அமைச்சராக இருந்தபோது கல்வித்துறைக்கான பல்வேறு எண்ணக்கருக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக நிகழ்வில் உரையாற்றிய கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்தார். கடந்த மாதம் 28ஆம் திகதி இந்தோனேஷியாவின் மத்திய சுலாவெசி மற்றும் டெங்கா பிரதேசத்தில் நூற்றுக்கணக்கான மனித உயிர்களை காவு கொண்டதுடன் பாரிய பொருட்சேதத்தையும் ஏற்படுத்திய சுனாமி அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சகல இந்தோனேஷிய மக்களுக்கும் அந்நாட்டு அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஜனாதிபதி ஜோகோ விடோவிற்கு ஜனாதிபதி அனுப்பி வைத்துள்ள இரங்கல் செய்தியில் இந்த அனர்த்தத்தினை கேள்வியுற்ற தாம் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தத்திற்கு உள்ளாகியுள்ள சகல மக்களுக்கும் இலங்கை அரசினதும் மக்களினதும் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த இக்கட்டான சூழலில் இந்தோனேஷியாவுடன் இலங்கையும் கைகோர்த்துள்ளதாகவும் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தத்திலிருந்து மீண்டும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஆற்றல் இந்தோனேஷிய ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தனது இரங்கல் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் இக்ரம் உல்-ஹக் தலைமையிலான உயர்மட்ட தூதுக்குழுவினர் 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று மாலை இலங்கை வந்தடைந்தனர். இலங்கை பாகிஸ்தான் ராணுவ பாதுகாப்பு கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்த குழுவினர் எதிர்வரும் 5ஆம் திகதி வரை கொழும்பில் தங்கியிருப்பார்கள். இவ்விஜயத்தின் போது பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர் இலங்கை பாதுகாப்பு செயலாளர் கபில வைத்தியரத்னவுடன் தொழில்வாண்மை நலன் விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவார்.
இவர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி அட்மிரல் விஜய் குணவர்தன மற்றும் முப்படைகளின் தளபதிகளோடும் சந்திப்புகளை நடத்தவுள்ளார். இலங்கை பாகிஸ்தானுக்கு இடையிலான பிராந்திய அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணல் உள்ளிட்ட பல விடயங்களில் இதன் போது அவதானம் செலுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகள், பரஸ்பர நம்பிக்கை மற்றும் பிராந்திய ஸ்திரப்பாடு தொடர்பான பொது நலன்கள் என்பவற்றின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளன என்று இந்த விஜயம் தொடர்பாக கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவடைந்த பின் நாட்டின் அபிவிருத்தியில் ராணுவம் கணிசமான பங்களிப்பை வழங்கியுள்ளது. ராணுவம் தொடர்ந்தும் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் பூரண பங்களிப்பை வழங்கும் என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி புனித பிரதேசத்தில் இராணுவத்தின் 69வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற சமய நிகழ்வுகளின் பின் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசும் போதே இராணுவ தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். මේ වතාවේදී ශ්‍රී ලංකා යුද හමුදාව දැනට මේ රටේ තිරසාර සාමයක් තිරසාර සංවර්ධනයක් කරා යන ගමනේදී රටට හේතු දේ හැටියට තමයි යුද හමුදාව ඉදිරිපත් වෙන්නේ. ஜனாதிபதியின் பணிப்பின் கீழ் அரசாங்கத்தின் அனுசரணையோடு திருகோணமலை மாவட்டத்தில் மத்திய மற்றும் சிறிய அளவிலான 576 குளங்களையும், பொலன்னறுவை மாவட்டத்தில் 214 குளங்களையும், வெல்லெச பகுதியில் 1000 குளங்களையும் புனரமைக்கும் பணியை ராணுவம் பொறுப்பேற்றுள்ளது. இதற்கான உபகரணங்களை அரசாங்கம் வழங்கும். ஏனைய நிபுணத்துவ பணிகள் உட்பட சகல பணிகளையும் ராணுவம் வழங்கும். நாட்டின் அபிவிருத்தி இலக்கை அடைந்து கொள்ள அரசுக்கு பூரண ஆதரவை வழங்குவதே இதன் நோக்கமாகும் என்று ராணுவ தளபதி கூறியுள்ளார். ඒ සිදු කරන්නේ බලාපොරොත්තු වෙන්නේ මේ මෙහෙයුම තුළින් රටේ සංවර්ධනය කරා යාමට අවශ්‍ය ඉලක්ක වෙත ළඟා වීම සඳහා යුද හමුදාවේ සේවය දෙක්ම ලබා දීමට. வடபகுதியில் இடம்பெற்று வரும் நிகழ்வுகள் பற்றி அவரிடம் கேட்டபோது ඒ පිළිබඳව රටක් හැටියට අපි සැලකීමක් සිය යුතුයි. ඒ සඳහා ඒ කරන්නා වූ දේවල් රටට எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, அவர்கள் இறந்தவர்களை நினைவு கூறலாம். அதற்கு அவர்களுக்கு உரிமை உள்ளது. அதில் இராணுவத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது எந்த வகையிலும் மற்றவர்களை குழப்புவதாகவோ அல்லது மற்றவர்களுக்கு இடைஞ்சல் விளைவிப்பதாகவோ அமையக்கூடாது. எல்டிடியின் பெயரால் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டால் அது தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் உள்ளன. எல்டிடி සංවිධානය වෙනුවෙන් සිදු කරනවා කියලා පැවැත්වෙනවා නම් යම්කිසි போதைப்பொருள் ஒழிப்பில் ராணுவத்தின் பங்களிப்பு பற்றி கேட்டபோது அதற்கு இவ்வாறு பதில் வழங்கினார். மக்களுக்கு புரிந்தோ புரியாமலோ இன்று கூட நாட்டின் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் ராணுவமும் பங்கேற்றுள்ளது. போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து அது சம்பந்தமான நடவடிக்கைகளில் ராணுவமும் பங்கேற்று வருகின்றது. எமது புலனாய்வு சேவை மிகவும் சக்தி மிக்கது. நாடு முழுவதும் நாம் வலையமைப்பை கொண்டு செயற்பட்டு வருகின்றோம். வெளிநாடுகளிலும் இது செயற்படுகின்றது. அவற்றின் மூலம் பல தகவல்களை நாம் பெறுகின்றோம். போலீசாருடனும் ஏனைய தரப்பினர்களுடனும் அவற்றை பரிமாறிக்கொள்கின்றோம். அந்த தகவல்கள் மூலம் பல கைதுகளும் இடம்பெற்று வருகின்றன. தொடர்ந்து இந்த விடயத்தில் எமது பங்களிப்பு வழங்கப்படும் என்று ராணுவ தளபதி கூறியுள்ளார். ඒ වගේම තමයි ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාවේ ඔවුන්ගේ ගුවන් යාන වලින් තමයි මේ දිවයින තුල යම් යම් ප්‍රදේශවල එම ද්‍රව්‍ය නිපදවන තැන් එහෙම නැත්නම් වගා කරන භූමි කලාබද ප්‍රදේශවල විශේෂයෙන්ම ඔවුන් නිරීක්ෂණය කරලා ඒ තොරතුරු විශේෂ කාර්ය බලකායට පොලිසියට ලබා දෙන්නේ ගුවන් හමුදාව. අපි ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமை பதவியை ஏற்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கட்சியின் 2வது வருடாந்த கூட்டத்தின் போது இந்த அழைப்பு உத்தியோகபூர்வமாக விடுக்கப்படும் என்று கட்சியின் தவிசாளர் பேராசிரியர் JL பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் 2வது வருடாந்த பொதுக்கூட்டம் நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ளது. 16 மாதங்களுக்குள் இந்த கட்சி எந்தவொரு கட்சியும் இதற்கு முன்னர் பெற்றிராத மகத்தான வெற்றியை கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வழிநடத்தலும் தனிப்பட்ட செல்வாக்குமே இதற்கு காரணம். எனவே இந்த கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்குமாறு அடுத்த பொதுக்கூட்டத்தில் உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக JL பீரிஸ் தெரிவித்துள்ளார். அப்பாவி மக்களின் வறுமை நிலையை வெறுமனே ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்துவதோடு நின்று விடாமல் அவர்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்கவும் நிவாரணங்களை வழங்கவும் முன்வருமாறு சர்வதேச அமைப்புகளிடம் அமைச்சர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2018ஆம் ஆண்டு உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு குருநகல் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் பேசும்போதே அமைச்சர் சஜித் பிரேமதாச இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார்.
இந்நிகழ்வின் போது உதா கம்மான திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஜகத் நிவகன் கம மாதிரி வீடமைப்பு திட்டத்தையும் அவர் மக்களிடம் கையளித்தார். தனக்கு சொந்தமாக ஒரு சொத்தை வைத்திருப்பது ஒவ்வொரு மனிதனதும் அடிப்படை உரிமையாகும். மனித உரிமைகள் பற்றி அடிக்கடி பேசும் ஐக்கிய நாடுகள் சபை இவ்விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மக்களது வீட்டு பிரச்சினைகளுக்கு மேலதிக தீர்வுகளை ஐக்கிய நாடுகள் சபை முன்வைக்க வேண்டும் என அமைச்சர் இங்கு உரையாற்றுகையில் கேட்டுக்கொண்டார். அம்பலாந்தோட்டை வெலைவத்த பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்து ஆயுத கோஷ்டி 17 வயது யுவதியை கடத்திச் சென்றுள்ளது. இச்சம்பவம் இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்றுள்ளது. யுவதியின் பெற்றோர் தமது மகள் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக அம்பலாந்தோட்ட போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். துப்பாக்கிகள் சகிதம் அதிகாலை 2:30 அளவில் வீட்டுக்குள் புகுந்த 6 பேர் கொண்ட குழு யுவதியின் தந்தை மற்றும் சகோதரியை தாக்கிவிட்டு யுவதியை கடத்தி சென்றுள்ளனர். வீட்டின் முன்கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே பிரவேசித்த நபர்கள் நேரடியாக யுவதியின் அறைக்குள் பிரவேசித்து உறங்கிக் கொண்டிருந்த அவரை கடத்தி சென்றுள்ளனர். இடையில் குறுக்கிட்ட தந்தையை ஒருவர் துப்பாக்கி முனையில் மடக்கியுள்ளார். யுவதியின் மூத்த சகோதரி கத்தி முனையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. வீரக்கெட்டிய அத்தனாயால ரஜமகா விகாரையின் விகாராதிபதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விகாரைகளுக்குள் சட்டவிரோத அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றத்துக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விகாரை அமைந்துள்ள இடம் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். இங்கு சட்டவிரோத அகழ்வு வேலைகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சோதனை நடத்திய தங்காலை போலீசார் பிரதான பிக்குவை கைது செய்துள்ளனர். விகாரைக்குள் இந்த பிக்கு தங்கியிருந்த அறையிலிருந்து தொல்பொருள் பெறுமதிமிக்க பொருட்கள் சிலவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். சட்டவிரோத அகழ்வு பணிக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் பல பொருட்கள், கனரக உபகரணங்கள் மற்றும் பல இரும்பு பொருட்களையும் போலீசார் விகாரைக்குள் இருந்து கண்டெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கடந்த 2 மாத காலப்பகுதிக்குள் இடம்பெற்ற வாழ்வெட்டு மற்றும் வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புபட்ட 44 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வருண ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சிவில் பாதுகாப்பு குழு கூட்டம் மாவட்ட சிவில் குழு தலைவரும் அரசாங்க அதிபருமான நாகலிங்கன் வேதநாயகன் தலைமையில் இன்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கடந்த 2 மாத காலப்பகுதிக்குள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வழமைக்கு மாறான சம்பவங்கள் மற்றும் வன்முறை, வாழ்வெட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக வாழ்வெட்டு சம்பவங்களினால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பிரதேச செயலாளர்களினால் போலீசாருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. மேற்படி குற்ற செயல்கள் மற்றும் வாழ்வெட்டு குழுக்களின் நடமாட்டங்கள் தொடர்பில் தாம் முழு அவதானத்துடன் இருப்பதாகவும் பல்வேறு வழக்குகள் இந்த 2 மாத காலப்பகுதிக்குள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வருண ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். Within my police area, that's basically Jaffna, Chunnakam, Kopai and Manippai. Those are the 4 police areas where this inter-group fighting is going on. கடந்த 2 மாத காலப்பகுதிக்குள் யாழ்ப்பாணம், மானிப்பாய், கோப்பாய் மற்றும் சுன்னாகம் ஆகிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் 27 வாழ்வெட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. And Jaffna there are 9, especially in Kokuville area. இன்று நாட்டில் இடம்பெற்ற சில நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. எமது மொத்த சனத்தொகையில் 1/3 பகுதியினர் மாணவர்கள் என கிழக்கு மாகாண ஆளுநர் ரோஹித போகலாகம தெரிவித்துள்ளார். முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் எமில் ரஞ்சனை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அவரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு மேலதிக நீதவான் பிரியந்த லியனகே உத்தரவிட்டுள்ளார். 2012ஆம் ஆண்டு வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் 27 சிறை கைதிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அவர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்ட போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் பரிசோதகர் நியோமல் ரங்கஜீவ இன்று நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். வவுனியா நகரின் பல பிரதேசங்களில் ஆவா குழுவின் பேரில் துண்டு பிரசுரங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக வவுனியா பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். வவுனியாவின் குருமங்காடு, வைரபபுலியங்கம், புகையிரத வீதி, கண்டி வீதி ஆகிய இடங்களில் இந்த பிரசுரங்கள் பங்கிடப்பட்டுள்ளதாக வவுனியா பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். நாம் மக்களின் பிரச்சினைகளுக்கு எப்போதும் உடனே இருப்போம். நாம் மக்களின் எதிரி அல்ல. எந்தவொரு நேரத்திலும் வவுனியா நகரத்தின் பல இடங்களில் எமது உறுப்பினர்கள் இருப்பார்கள் போன்ற வாசகங்கள் இந்த துண்டு பிரசுரத்தில் இருந்துள்ளன.
நாடளாவிய ரீதியில் நேற்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் 5 கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஊருகஸ் மங்ஹந்திய, ஹல்துமுல்லை, சீதுவ மற்றும் ஜாயல் ஆகிய 3 போலீஸ் பிரிவுகளில் இந்த கொலைகள் பதிவாகியுள்ளதாகவும் இவற்றில் 3 கொலைகளின் பின்னணியில் பாதாள உலக குழுவினரின் தொடர்புகள் இருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மெனிங் சந்தையில் நாட்டாமை ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அவர்கள் தாமதமாக பணிக்கு சென்றுள்ளனர். மெனிங் சந்தையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளரால் நேற்றைய தினம் நாட்டாமை ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அவர்கள் இன்று காலை 7:30 மணி தாண்டியதன் பின்னரே பணிக்கு சென்றுள்ளனர். இதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் லொரிகளுக்கு பொருட்கள் ஏற்றுதல் விநியோகித்தலில் தாமதம் ஏற்பட்டுள்ளதுடன் இந்த பகுதியில் வாகன நெரிசலும் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை மற்றும் வறட்சி காரணமாக 5 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த நிவாரண மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் சமிந்த பத்திராஜ் தெரிவித்துள்ளார். வறட்சி காரணமாக 3,10,000 குடும்பங்களும் சீரற்ற காலநிலை காரணமாக 2045 வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மல்வத்து பீட சிஎம் நிக்காயவின் சிரேஷ்ட தேரரான அலுத்கம ஸ்ரீ தம்மானந்த தேரர் இன்று காலை உயிரிழந்துள்ளார். உயிரிழக்கும் போது அவருக்கு வயது 103 என எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை கண்டி பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போது அவர் உயிரிழந்துள்ளார். அன்னாரின் இறுதிக் கிரியைகள் சம்பந்தமாக இதுவரை தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியில் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் கட்டுநாயக்க நோக்கிய திசை தற்காலிகமாக மூடப்படவுள்ளது. அதன்படி பேலியகுட சுற்றுவட்டத்திலிருந்து கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதிக்கு உள்நுழையும் பகுதி எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையில் மூடப்பட உள்ளது. இதனால் சாரதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுகின்ற அசௌகரியங்களை தடுப்பதற்காக மாற்று வழிகளை கையாளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிய கழனி பாலம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதால் இவ்வாறு போக்குவரத்து தடை செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அம்பத்தல நீர்வழங்கல் கட்டமைப்பில் இடம்பெறும் அவசர திருத்தப் பணியின் காரணமாக இன்று கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் நீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே வழங்கப்படும் என தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அடுத்த சில மணித்தியாலங்களில் மேற்கொள்ளப்படும் குறித்த திருத்தப் பணிகளின் காரணமாக நீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். இந்தோனேஷியாவின் சுலாவசி தீவு மற்றும் பாலு நகரம் என்பவற்றை தாக்கிய பூகம்பம், அதன் தொடர் விளைவான சுனாமி பேரலைகள் என்பன காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்கள் மற்றும் கோரங்கள் பற்றிய தகவல்கள் தொடர்ந்தும் வெளிவந்த வண்ணம் உள்ளன. உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை 1234 என ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தொகை மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் நீடிக்கின்றது. பாதிக்கப்பட்ட பல இடங்களை இன்னும் சென்றடைய முடியவில்லை. அவ்வாறான இடங்களை நெருங்கும் போது மேலும் பல சடலங்களை மீட்க வேண்டியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுக்குள்ளிருந்து பிணவாடை வீசி வருவதாக மீட்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாலு நகரில் இடிந்து விழுந்த கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் இடிபாடுகளை நேற்று மாலை அகற்றிய போது அதற்குள் இருந்து 34 சடலங்கள் மீட்கப்பட்டன. இவர்கள் அனைவரும் மாணவர்கள் என்றும் சம்பவம் நடந்தபோது ஆலயத்துக்குள் சமய ரீதியான பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு மொத்தம் 86 மாணவர்கள் இருந்துள்ளனர். பல இடங்களில் பலத்த பின் அதிர்வுகள் இன்னமும் இடம்பெறுவதால் மீட்பு பணிகளை அவ்வப்போது இடைநிறுத்த வேண்டியுள்ளது. இதனால் மீட்பு வேலைகள் மந்தகதியிலேயே இடம்பெறுகின்றன. பாலு நகரில் 7 மாடிகளை கொண்ட ஹோட்டல் கட்டிடம் ஒன்று தரைமட்டமாகியுள்ளது. இந்த கட்டிடம் இடிந்து விழுந்த போது ஹோட்டலுக்குள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இங்கிருந்து இதுவரை 12 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறைந்தபட்சம் இன்னும் 50 பேராவது இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. பெரும்பாலான பகுதி சகதியால் மூடப்பட்டுள்ளதால் மீட்பு பணியில் பெரும் சிரமம் எதிர்நோக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலு நகரில் விமான நிலையம், தொலைத்தொடர்பு, வீதி கட்டமைப்பு என எல்லாமே சீர்குலைந்துள்ளதால் நிவாரண உதவிகளை கூட கொண்டு செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலைகள் கூட முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதால் காப்பாற்றப்பட்ட காயமடைந்தவர்களுக்கு திறந்த வழிகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த பகுதியில் ராணுவம் கள ஆஸ்பத்திரி ஒன்றை திறந்து காயமடைந்தவர்களுக்கு உதவி வருகின்றது. உயிர் தப்பிய மக்கள் உணவும் தண்ணீருமின்றி அவதிப்படுகின்றனர். பல இடங்களில் மக்கள் எஞ்சியுள்ள கடைகளையும் ஏனைய பொருள் கொள்வனவு நிலையங்களையும் உடைத்து தமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எடுத்து செல்வதையும் அவதானிக்க முடிந்தது. இயற்கையின் கோர தாண்டவத்தில் இருந்து தப்பிய மக்களின் வாழ்வில் இயல்பு நிலை மீண்டும் எப்போது ஏற்படும் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது.
மாலைத்தீவு ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை தழுவியுள்ள அப்துல்லா யாமினின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் தேர்தல் இடம்பெற ஒரு சில தினங்களுக்கு முன் 15 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வைப்பிலிடப்பட்டுள்ளன. மாலைதீவின் சட்டவிரோத நாணயமாற்ற எதிர்ப்பு பிரிவு மாலைதீவு போலீசாரிடம் இது பற்றி முறையிட்டுள்ளது. மாலைதீவின் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 23ஆம் தேதி இடம்பெற்றது. அப்போதைய ஜனாதிபதி அப்துல்லா யாமினின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் செப்டம்பர் 5ஆம் தேதி 6,48,508 அமெரிக்க டாலர்களும் செப்டம்பர் 10ஆம் தேதி 8,10,635 அமெரிக்க டாலர்களும் பணமாக வைப்பு செய்யப்பட்டுள்ளன. 3ஆம் தரப்பொன்று இந்த வைப்புகளை செய்துள்ளன. இது தொடர்பான சில ரகசிய ஆவணங்களை வெளிநாட்டு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. மாலைதீவு போலீஸ் மா அதிபரின் கவனத்திற்கு இந்த விடயம் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கும் ஜனாதிபதி யாமீன் தேர்தலில் தோல்வியடைவார் என்பது நிச்சயமாக இருந்த நிலையில் இவ்வளவு பெருந்தொகை பணம் அவரது கணக்கில் முதலீடு செய்யப்பட்டுள்ளமை பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. 2018ஆம் ஆண்டுக்கான பௌதீகத்துறை அல்லது இயற்பியலுக்கான நோபல் பரிசு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 விஞ்ஞானிகளுக்கும் இம்முறை இந்த பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஆர்தர் அஸ்கின், பிரான்சைச் சேர்ந்த ஜெராட் மோரோ, கனடாவைச் சேர்ந்த டொனால்ட் ஸ்ட்ரிக்லாண்ட் ஆகியோருக்கே இவ்வருடத்துக்கான இயல்பியல் நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. கண்ணுக்கு புலப்படக்கூடிய நுண்ணெடுக்கியை கண்டுபிடித்தமை, அவற்றை உயிரியல் முறைமைகளில் பிரயோகித்தமை, உயர் அடர்த்தி பிறப்பாக்க முறை, அதிதீவிர குறுகிய புலப்படக்கூடிய துடிப்பின் பிறப்பாக்கம் என்பவற்றில் இந்த 3 விஞ்ஞானிகளினதும் பங்களிப்புக்காகவே இவர்களுக்கு இயல்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. With one half to Arthur Ashkin for the optical tweezers and their application to biological systems. ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியில் அத்லாந்திக் கடல் பகுதியை அண்டிய நாடான செனகலில் இடம்பெறும் வருடாந்த நீச்சல் போட்டி எவ்வாண்டும் இடம்பெற்றுள்ளது. வித்தியாசமின்றி யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். போட்டி முற்றிலும் திரவலானது. ஒரே நிபந்தனைதான், டக்கார் நகர கடற்கரையில் இருந்து கோரித்தீவை நீந்தி சென்றடைந்து மீண்டும் கரைக்கு திரும்ப வேண்டும். நூற்றுக்கணக்கான மக்கள் தமது முன்னோரை நினைவு கூர்ந்து இந்த நீச்சல் போட்டியில் வருடந்தோறும் ஆர்வத்துடன் பங்கேற்கின்றனர். இம்முறை அதாமா தியாவுதார் என்ற வீரர் இந்த நீச்சல் போட்டியில் வெற்றியீட்டியுள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் தன் தந்தையை துப்பாக்கி முனையில் மிரட்டிய கொள்ளையர்களை பிடிக்க துரத்தும் 8 வயது சிறுமியின் சமூக வலைதளங்களில் பரவி வரும் வைரல் வீடியோவே இது. வீடியோவில் ஒரு சிறுமி தன் வீட்டுக்கு முன் விளையாடிக் கொண்டிருக்கின்றார். அப்போது ஹெல்மெட் அணிந்த 3 பேர் அந்த சிறுமியை தாண்டி செல்கின்றனர். அங்கே தன் வீட்டின் முன் நின்று கொண்டிருந்த சிறுமியின் தந்தையிடம் துப்பாக்கியை காட்டி வழிப்பறியில் தைரியமாக திருடர்களுடன் சண்டையிட்டது. சம்பவம் பற்றி அல்பா கூறும்போது, அந்த கோழைகளை பார்த்து எனக்கு பயம் வரவில்லை. அவர்களை நான் மீண்டும் பார்த்தால் நிச்சயம் இதற்காக அவர்கள் வருந்துவார்கள். திருடர்கள் என் அப்பாவின் பணத்தை திருடிச் சென்ற போது எனக்கு அதிக கோபம் வந்தது. அந்த பணம் எங்கள் குடும்பத்துடையது. நான் என் குடும்பத்தாருக்கு உதவி செய்ய நினைத்தேன். இந்த பணத்தை ஈட்டுவதற்கு என் தந்தை அதிகம் உழைத்துள்ளார் என்று அந்த வீரமிக்க சிறுமி கூறியுள்ளார். இனி செய்திகளில் இறுதியாக இன்றைய வானிலை. நாட்டில் குறிப்பாக வடமத்திய, மத்திய, சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் காணப்படும் மழையுடனான வானிலை நிலைமை மேலும் அதிகரிக்கும் எனவும் அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கரையோர பிரதேசங்களில் பல இடங்களில் காலை வேளையிலும் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்கள்
தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கொழும்பில் இருந்து புத்தளமூடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளில் சில இடங்களில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 15 தொடக்கம் 20 கிலோமீட்டர் வரை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இத்துடன் எமது செய்தி அறிக்கை யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.